ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் குக்கர்ல வந்து இன்னைக்கு நம்ம வந்து எக் பிரியாணி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல முட்டை பிரியாணி இன்ன வரைக்கும் ஆக்கி போட்டதில்ல இல்ல. ஃபர்ஸ்ட் தடவையா எக்ஸ்க்ளூசிவா இதுல முட்டை பிரியாணி. பாப்பா முட்டை பிரியாணி பிடிக்குமா? வெரி குட் ராத்தங்கம். நிறைய பேர் பெட்டு கவரை மாத்த சொன்னீங்க, மாத்திட்டா அன்னைக்கு நிசா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஒரு வாரமா வந்து மழைனால வெளியே காய போட்டாலும் காய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து ஒரு 3 நாள் முன்னாடியே சோப்பு தூளை போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா அடிச்சு 2 நாள் வெயில நல்லா காஞ்சி எடுத்து இப்ப போட்டிருக்கேன். காலையில தான் மாத்தினேன். அதுக்கு நெய் ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் இருக்கும், 10 ரூபாய். இது நெய் பாக்கெட்டு கொஞ்சம் அளவெல்லாம் கூட குறைச்சிருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க நீங்களும் சிறப்பா. கொஞ்சம் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அப்ப கீழே இறங்குமா. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை 2 துண்டு, கிராம்பு, அதுல பொட்டுக்கல்ல எல்லாம் கிடக்கு. அது அந்த இது வாங்கல அப்படியே வர்றது. சரி சரி. 5 ரூபா பாக்கெட்ல வாங்கினோம்னா அதுல வந்து சோம்பு பொட்டுக்கல்ல எல்லாம் சேர்த்து வரும்ல. பிரியாணி மசாலா இருக்கா? இங்கதான் இருக்கு. ஏன் அந்த மசாலாலாம் போட வேண்டியதானே? ஒரு அக்கா அனுப்பிச்சிருந்தாங்கல்ல. அவங்க பிரியாணி மசாலா அனுப்பல. கறி மட்டனு சிக்கனு அப்புறம் இததான் அனுப்பிச்சிருந்தாங்க மசாலா. என்னடா பண்ற? நம்ம வேச்சு வச்ச முட்டை, வேக வச்ச முட்டை, அவிச்ச முட்டை. பாப்பாவுக்கு 2 முட்டை, அப்பாவுக்கு 1 முட்டை, ஐயாவுக்கு 1 முட்டை, அம்மாவுக்கு 1 முட்டை. தரணி இதுதான் ஊருக்கு போயிருக்கானே. இப்போ வந்துருவானா? காலையில வந்துருவானா? வரும், அவனுக்கு செஞ்சு கொடுப்போம் தனியா. மிளகா ஒரு 3 இது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய சைஸ் இவ்வளவு பெரிய வெங்காயத்தை 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 வெங்காயம் 1 தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். நான் சமைக்கிறது வந்து ஒரு 3 பேத்துக்கு வந்து தாராளமாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் நான் இன்னைக்கு ரெடி பண்ணுறேன். உங்கள் வீட்லேயும் 3 பேர் இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும், வதக்கிக்கலாம். அந்த கண்ணாடியை திருப்பி வை. எல்லாரும் அடிக்குதா? இப்போ அடிக்கிறேன். இதில் உடனே ஹீட் ஆக மாட்டேங்குது, அதானே ஒன்று. லேட்டாக ஹீட் ஆகும், அதுதான் ஒரு பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இதில் எல்லாமே பண்ணிடலாம். நேற்று நாங்கள் கும்பலில் நசிங்கி பிசிங்கி ஒரு வழியா நடுவில் நின்னோம். அவங்களே தள்ளி விட்டது கூட்டம் விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான் கூட்டத்தை வந்து இன்னைக்கு போகலாமா? வாழ்க்கையிலே பார்க்கல. நேற்று போயிட்டு சரிதான் என்ன ஒரு ஆசனம் கூட்டி விட்டு ஆடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனீங்க. சொல்ல வர்றத கேளுங்க. கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 2 லைன் 3 லைன் டிக்கெட் வாங்கி கன்ஃபார்ம்ல இருக்கு. அதனால ஆட முடியாம எதுலயுமே ஆட முடியல. செம்ம கும்பல். அதுலயும் வந்து மழை எல்லாம் பெஞ்சு அங்க தண்ணி எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அதனால நாங்க வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் போலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிருக்கோம். என்னன்னு தெரியல, சரி பாக்கலாம். அமௌண்ட் இருந்தா போலாம். பாருங்க, எங்க வீட்டுல யாராருக்கு ஜட்டி வாங்கினாலும் இங்க ஒரு ஸ்டிக்கர் ஞாபகார்த்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கிறது. எல்லாரும் ஜட்டி. தரணீஷும் தியாவோட தான், அவங்க 2 பேரும் தான். தரணீஷ் பாப்பாடல இருந்து எடுத்து ஒட்டி வச்சிருவான், அவனோட இருந்தாலும் ஒட்டி வச்சிருவான். புதுசா வாங்கிட்டு வந்தோடனே அவங்க 2 பேரும் கதை வாட்டக்கூடாது. நான் பாக்குறேன், நீ பாக்குறியா? ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு செம்மையா இருக்கும். பொள்ளாச்சியில கோவை குற்றாலம் போயிருக்கான், மருதமலை போயிருக்கான், அப்புறம் கோயம்புத்தூர் கார்ல எங்க அத்தையோட சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து கார்ல கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. செம்ம ஜாலியா சுத்திட்டு இருந்திருக்காங்க. இங்க இருந்தா எங்கள்கிட்ட அடிதான் வாங்கிட்டே இருப்போம். மருதமலை, ஈசா யோகா மையம் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. ஆமா. நீங்களா ஈசா மையம் போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் போனதில்ல. நான் சைக்கிள்ல போயிருக்கேன். மருதமலைக்கு போயிருக்கேன், ஈசா யோகா மையம் போயிருக்கேன், கோவை குற்றாலம், திருமூர்த்தி மலை. பாப்பா இறங்க பாப்பா. ஐயோ, இந்த புள்ள லீவ் விடவும் இதுவும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. சேட்டை பண்ணுவியா? சேட்டை குட்டியா நீ? இன்ன வரைக்கும் தர்ணீஷ் வந்து லீவ் விட்டுருந்தா ஒரு 20 அடி இன்ன வரைக்கும் வாங்கிருப்பான். தியாவா இருக்கும் ஒரு அடி கூட வாங்கல. இன்னொருத்த போய் பொம்பளை பிள்ளை அடிச்சுக்கிட்டு போட்டுருவேன். அப்படியே அடி போட்டுருவேன். போட வாட்டி. அப்பா அடிப்பானா? அடிக்க மாட்டேனா? அடிக்க மாட்டேன் தானே? அப்பா அடிப்பானா? என்னைக்கு அடிச்சேன் சொல்லு. தேதியை சொல்லு. என்னைக்கு அடிச்சானு? அது செல்ல அடி. இப்படி அடிக்கிறது வலிக்குதா உனக்கு? வதங்கிடுச்சா? கொஞ்சம் லைட்டா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து எனக்கு வந்து மல்லித்தலை கிடைக்கல, புதினாவும் கிடைக்கல. ஏன்னா நாங்க வந்து கொஞ்சம் கிராமத்துல இருக்கோம். அவுட்டர்ல போனாதான் எங்களுக்கு கிடைக்கும். அதனால கருவேப்பிலை இல்ல, இதுவும் புதினா தான். இது வந்து முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது. அந்த புதினா தான் இருக்கு, மல்லித்தலை இல்லை. ஸோ மல்லித்தலை போட்டால் இன்னும் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும்.
நான் புதினா தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சிம்பிளா எப்படி பிரியாணி பண்றது அப்படின்னு தான் நீங்க பாக்குறீங்க. ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான் எங்க வீட்டுல இருந்தது. நாளைக்கு என்ன பிரியாணி செய்வாங்க கமெண்ட் பண்ணுங்க, அதையும் செஞ்சிடலாம். நான் வந்து இப்ப வெளிநாட்டுல இருக்கையில வந்து ஒரு எக் ரைஸ் வந்து சாப்பிடுவேன். அது வந்து சிம்பிளா தான் இருக்கும், அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி போடுவோம். இந்த குக்கர் பாக்ஸ் கேட்ட தானே இது? கேட்டை இல்லை, இது வேட்டை. இப்போ நம்ம வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கப்பால தான் நான் வந்து 2 கப்பு வந்து அரிசி எடுத்திருக்கேன். அப்ப 4 கப்பு தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். 2 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி. பாப்பா கீழே போட்டாதடா, உடஞ்சிச்சு நெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் இதை மூட முடியாது. நீ போய் சோபாவில் உட்கார், வெளியில் வா. பா பா வா, உன் சைக்கிள் எடுத்து ஓட்டு. அப்போ எடுத்துறவா? நைட்டி போட்டுக்கிட்டு ஓட்ட முடியாது, நாளைக்கு ஓட்டலாம். பாப்பா வந்து நானும் குளிச்சுட்டு நைட்டி போடுறேன்னா அவளும் குளிச்சுட்டு நைட்டி போடுறேன்னா பாப்பாவோட நைட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது 130 ரூபா, இதுக்கு இது ஒர்த்தா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் 2-3 நைட்டி எடுக்கணும் தியாவுக்கு. குட்டி பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி நைட்டி எல்லாம் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் அப்பாவுக்கு நைட்டி என்ன முடியாது? நீங்க மட்டும் போட்டிருக்கீங்க நைட்டி. இது வந்து காட்டன் நைட்டுனால இந்த மாதிரி வெயிலுக்கு வந்து அனத்தாம நல்லா குளு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இங்க மழை வர்ற மாதிரி இருக்கு, வெயிலாம் இல்ல. சொல்ற வெயில் டைம்ல இந்த மாதிரி நைட்டில காட்டன் எல்லாம் போட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். என்னம்மா பால்வாடி போறியா? அப்பா கொண்டு போய் விட்டு வர்றேன். பால்வாடி முட்டை சோறெல்லாம் தருவாங்கல்ல இரு இரு நான் சொல்றா இரு. என்னது முட்டை சோறு வாங்கிட்டு வா. முட்டை கொடுக்குறாங்களா டெய்லி? இப்போ இன்னைக்கு போயிட்டு வா. இன்னைக்கு வேணாமா? இன்னைக்கு ஏதோ சொல்ல வந்தா என்னன்னா, இன்னைக்கு தான் இங்கே முட்டை இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தது தானே? குக்கர் ஆஃப் ஆயிடுச்சு. நாங்கள் அன்னைக்கு பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கையில வந்து அவங்க தியாவோட டீச்சர் வந்து வந்துட்டு இருந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. அவங்களா சொன்னாங்க, எங்க உங்க பாப்பா மிதுலா எங்க அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்ல நான் பால்வாடிக்கு சும்மா வந்து 1 மணி நேரம் கழிச்சு போவேன், ஏன்னா மாவு வாங்கவங்களாம் வர்றவங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தியாவுக்கு சத்து மாவு வாங்க போல போகணும். சத்து மாவு முட்டையும் கொடுப்பாங்க. இந்த 1 மாசத்துல வந்து அந்த முட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, டெய்லி படிப்புக்காக கொடுக்குறாங்களா? நீ படிக்கிறியா? பாப்பாவுக்கு வந்து அடுத்த வருஷம் 1வது போயிடுவான். தர்னிஷ் வந்து 3வது போயிடுவான். தர்னிஷோட பர்த்டேக்கு வந்து எனக்கு தேதி 5, இன்னும் 4 டேஸ் இருக்கு. அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு பண்ணுவான். ட்ரெஸ் எல்லாம் வந்து அவனோட தர்னிஷோட ட்ரெஸ்ஸை காமிப்போம் அப்புறமா. இருங்க நாங்க இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டோம். தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு நம்ம இல்ல அடுத்த வீடியோல காமிக்கலாம். இப்போ எல்லாம் டைம் இல்ல. சரி எதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றாருன்னா, நாங்க வந்து இப்ப பிரியாணி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க ஈவினிங் வந்து அங்க கிளம்ப போறோம். நாங்க அந்த டேய் இங்க வாடாவா. சொல்லுடா. என்னடா என்ன இதா இந்த போட்டுக்க. அதுல இருந்து அந்த முயலை பிச்சிட்டியா? சரி போட்டுக்க, சும்மா போட்டுக்க. அழகா இருக்கு, சூப்பரா இருக்க. நேற்று தான் வாங்கினது, இன்னைக்கு பிச்சாச்சு. எவ்வளோ? 100 ரூபாயா போச்சு காசு. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். என்னம்மா கீழே விழுந்துருவதியா? உப்பு 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்தாச்சு. தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர். ராணி இதுல அடுப்புல அனல் வர்றதெல்லாம் தெரியாது. என்ன செய்யணும்? அடுத்த ஒவ்வொரு பொருளா போடணும். இன்னும் லைட்டா வதங்க. ஆன் பண்ணிச்சா? ஆன்லதான் இருக்கு. சத்தம் கேட்கலையா? அது இனிமேல் தான் சத்தம் வரும். பொட்டுக்கல சாப்பிடுறியா? கீழே விழுந்துடாத, உட்காரு. அப்பதான் அம்மா எடுத்து தரோம். உட்காரு.
ஒரு கிண்ணத்துல போடணுமா? இந்தாங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இதுல போட போற பொருள் வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 1/2 ஸ்பூன் வந்து கணக்கு வச்சுக்கணும். 3 பேருக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து காரம் லைட்டா சேர்த்தரலாம். என்ன சாப்பிடுற? பத்துக்கல்ல. எங்க வீட்டுல ஏன் இவ்வளவு ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்தது ப்ரொமோஷனுக்கு வந்தது. இது என்ன அது போட்டிருக்க? மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரத்துக்கு லைட்டா தான் போட்டிருக்கேன். நான் பாப்பா காரம் சாப்பிட மாட்டேன். நம்ம ஏற்கனவே வந்து 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காகத்தான். நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை வந்து நம்ம இப்போ ஊற்றுக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம தண்ணி ஊற்றில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சா? மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 4 கப்பு தண்ணியை வந்து நம்ம இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு அப்படியே முட்டையை மேலே வச்சிடலாம். ஓகே, ரெடி பண்ணு. ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பராக தள்ளன்னு என்று கொதிக்கிறது. இப்போ நம்ம வந்து அரிசியை நல்லா களைஞ்சி வச்சிருக்கோம். அரிசியை வந்து நம்ம உள்ள சேர்த்துடலாம். கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு குக்கரில் அந்த டப்பாவில் 2 டப்பா போட்டால் 3 பேர் சாப்பிட்லாம். நைட்டுக்கும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். ஆமாம். அதே மாதிரி இந்த குக்கர் அளவாக ஆக்குறதுக்கும் கரெக்டாக இருக்குது. கரெக்டான ஒரு இதில் நேற்று பணம் கேட்டு வந்தாங்க. நிஷா வெளில போயிருக்காங்கன்னா அவர் போயிட்டாங்க. நான் வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு போகணும். அதுக்கு ஒரு 300 ரூபா போய் காசு இருந்தால் கட்டிட்டு வந்துடுறோம். தரவரணி போயில. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அரிசி போட்டோம். அரிசி நல்லா கொதிச்சு பாதி அரிசி வந்து வேக வச்சு வரட்டும். வெந்து வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம முட்டை மேலே வச்சிடலாம். ஓகே. முட்டை 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 எங்க? நல்லா நாக்கு நல்ல பாம்பு மாதிரி வெளியில் வருது முட்டைன்னொன்னே. நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். டப்பாலாம் பறக்குது பொட்டு கலந்துட்டு மூடி வச்சாச்சு. இப்போ இது வந்து கொதிக்கணும் கொஞ்சம். சரி சரி. என்ன நல்லா கொதிச்சு அரிசி வந்து ஓரளவுக்கு பாதியாக வெந்துருச்சு. இந்த சைடில் நம்ம வந்து முட்டையை வைத்து விடுவோம். முட்டை நல்லா முழுந்துற மாதிரி. என்னப்பா, முட்டை பிரியாணி ரெடி. இப்போ அடிக்க போகிறோம். முட்டை பிரியாணி ஆகும். நல்ல வாசனையாக இருக்குது, தரமாக இருக்குது. இப்போ எல்லாமே முட்டையெல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். அடுப்பு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனோன்னா பார்ப்போம். ஓகே, பார்ப்போம். வாங்க 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 எப்படி இருக்குன்னு. இப்போ ரெடி ஆகி அதுவே வந்து ஆஃப் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எப்படிதான் இருக்கும் நம்மளோட பிரியாணி. தரமாக வந்திருக்கு. வேற லெவல் தான். அடி பிடிக்கல, தண்ணி இல்ல. வந்து எக் பிரியாணி சூப்பரா இறங்கு பாப்பா. அவங்களோட எக் பிரியாணி வந்து சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஒரு சில பொருட்கள் நிசா ஆட் பண்ணலனாலும் இந்த கொத்தமல்லி எல்லாம் போடாமல் இருந்தாலும் நல்லா வந்திருக்கு. ஆனால் பொருள்லாம் நல்லா நீட்டாக போட்டிருந்தோம்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கும். ஓகே பாய். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். பாய். நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறோம்.